வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு நீச்சம் பெற்று பெயர்ச்சியாகிறார். இந்த சுக்கிரனின் நீச்ச காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்று பலன்களை கொடுத்துட்டு இருக்குது. அதனுடைய வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி நம்ம மீன ராசி. இந்த மீன ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில என்ன விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பொதி எப்படி சுமக்குமோ அந்த அளவிற்கு ஒரு பொதி சுமக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மீன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் எப்போ இவங்க ரியலைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இவர்களோடு டிராவல் பண்ணக்கூடிய அந்த குடும்ப நபர்களுக்கு இருக்கும். தன்னை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான சில கேள்விகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பர்களோட டிராவல் பண்றவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்தாலும் கூட சில தேவையில்லாத பொருளாதார ரீதியாக சிக்கல்ல மாட்டக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மீன ராசி என்பவர்கள். இவர்களுடைய லைஃப்ல இது எப்போதுமே நடக்கும். என்னதான் நீங்க தடுத்து நிறுத்தினாலும் இவங்களுக்கு நீங்க இந்த ஹெல்ப் பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்க என்னதான் இவர்களை தடுத்து நிறுத்தினாலும் இது ஒரு அனிச்சை செயல் மாதிரி மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியாக ஒரு நேரத்தை ஒதுக்குபவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். இவர்களினுடைய ராசியில சுக்கிரன் எப்போதுமே உச்சம் அடைவார். இப்போ இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாதம் இவர்களினுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஒரு பொருளாதார ரீதியான சில வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க இப்போ இந்த காலகட்டம் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த சுக்கிரனுடைய நீச்ச காலகட்டம் குரு உச்சமாக இருக்கிறார் உங்களுடைய 5ஆம் இடத்துல. மிகப்பெரிய 2 பொருளாதார ரீதியான காரக கிரகங்கள் உச்சம் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால இந்த இடத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்து இந்த மீன ராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில வீக்கான சில விஷயங்கள், அதாவது இவர்கள் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒன்னா உங்களுடைய மனைவிக்கு தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் அப்படின்றது திடீர்னு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏதாவது தேவையில்லாத உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது திடீர்னு வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாம் பெர்மனண்டா இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது ஒரு தற்காலிக ஒரு சூழ்நிலையில தான் இந்த கிரகச்சாரங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் நீங்க பயப்பட தேவையில்லை. அதிகப்படியான ஒரு தெய்வ வழிபாடு இருந்தாலே போதும். இந்த மீனராசி என்பர்கள் எளிதாக அந்த சிரமத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீனராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையில அதிகப்படியாக கவனம் செலுத்துவார்கள். யாராவது ஒரு தவறு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தவறே இல்லாமல் நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு செய்து முடிக்கக்கூடியவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ உயரதிகாரிகள்னால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உயரதிகாரிகள் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க சாதாரணமாக பேசுற பேச்சு கூட தேவையில்லாத வம்பு பிரச்சனைகளை
வழக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எப்போதும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி தானே, நான் சொன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி செய்துப்பாங்க, நான் சொன்னா கேட்டுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மை இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் தான். அதனால பெண்கள் யார் யாருக்கெல்லாம் உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக நடக்கணும். அதே சமயத்துல உங்களுடைய பொருளாதார ரீதியான சில விஷயங்களை மற்றவர்கள் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா அதனாலையும் சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமா இருந்தாதான் அவர்கள் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால இவர்கள் எப்படி கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுனால அதிகப்படியான அந்த கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கடந்த ஒரு 5-6 மாதங்களாக வெளிநாட்டுல வேலை ரீதியான மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவித்த நிறைய நபர்கள் மீனராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு வெளிநாட்டுல அந்த வேலை சம்பந்தப்பட்ட சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு உயர்ந்த உச்சத்தை தொடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல மலேசியா, சிங்கப்பூர், அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரியான இடத்துல நாங்க லாட்ரி எங்களுக்கு யோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தான் அந்த லாட்ரி அடிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இந்த 3 கால அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கால அமைப்புகளாக இருக்கு. அதனால யாரெல்லாம் லாட்ரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ சும்மா குறைவான அமௌண்ட்டுக்கு வாங்குங்க. அதுக்காக மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லாட்ரியா வாங்கிட்டு இருக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கும் அந்த இடத்துல இருக்கு. ஒரு சில இடத்துல உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுத்தாலும் உங்களுடைய தசாபுத்திகள் சில தேவையில்லாத ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக தான் இருக்கும். அதனால இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப கவனமா காலடி எடுத்து வைப்பாங்க. ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இப்படின்னு அலசி ஆராய்ஞ்சுதான் அந்த இடத்துல காலே அடி எடுத்து வைப்பாங்க. ஆனா கடந்த 2 வருடங்களாக எடுத்து வைத்த அடிகள் எல்லாமே தேவையில்லாத அவமானங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கும். சில இடத்துல உங்களை நீங்க எடுத்து வைத்த சில முயற்சிகளும் கூட நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜபோக வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே மறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்த நட்சத்திர அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சில வேலை பளுக்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதற்குண்டான இன்கம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வெளியூர் வெளிநாட்டில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை குடும்பம் ரீதியாகவும் அலுவலகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல கஸ்டமரே இல்லை அப்படின்னு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கஸ்டமர் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ப்ராடக்ட்ஸாக அந்த மார்க்கெட்ல வலம் வருவதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தீர்மானிக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.